விமான விபத்து நடைபெற்றால் பயணிகளை காப்பாற்றும் அவசரகால ஒத்திகை பயிற்சி நிகழ்ச்சியை சென்னை விமான நிலைய நிர்வாகம் தத்ரூபமாக நடத்தியது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். சமீபத்தில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா போயிங் விமானம் விபத்துக்கு உள்ளாச்சு. அந்த விபத்தில் கிட்டத்தட்ட 241 பேர் உயிரிழந்தாங்க. மிகப்பெரிய சோகமான சம்பவமாக இந்தியா முழுவதும் மாறி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்திய விமானத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விமான போக்குவரத்து துறை முற்றிலுமாக பல இடங்களுக்கு ரெகுலேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்புகளுடைய அடிப்படையில் எப்படி பாதுகாப்பாக இந்த மாதிரியான விமான விபத்து நடைபெற்றா எப்படி பாதுகாப்பாக பயணிகளை மீட்கணும், இல்லை அதுக்கு நம்ம எப்படி தயாராக இருக்கணும் உள்ளிட்ட விஷயங்களை கருத்தாக கொண்டு இதற்கான முன்னறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய முக்கிய விமான நிலையங்களை இது போன்ற பாதுகாப்பு ஒத்திகை அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அதன் ஒரு பகுதியாக தான் சென்னை சர்வதேச விமான நிலையம் சார்பில் பரங்கிமலை ஓட்டிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைதானத்தில் இந்த ஒரு விமான விபத்து ஒத்திகை அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இந்த விமான விபத்து ஒத்திகையில் குறிப்பாக இந்த ஃப்ளைட் கீழே விழுந்ததுக்கப்புறம் எப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகுது, அதாவது எப்படி தீப்பிடிக்கிறது, அந்த தீப்பிடிச்சது உடனே இங்கே விபத்து நடந்திருக்குன்ற ஒரு கம்யூனிகேஷன் கால் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி இந்த விபத்து நடந்திருக்குன்றதை சொல்கிறாங்க. உடனடியாக மத்திய தொழில் பாதுகாப்பு துறையும் மற்றும் துணை ராணுவம் உள்ளிட்டவர்கள்லாம் இந்த இடத்தை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு தீயணைப்புத்துறை வாகனத்திற்கு தெரிவிக்கப்பட்டக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவர்கள் இதற்காகவே விசேஷமாக வைத்திருக்கக்கூடிய நிறைய அவங்களுடைய அந்த காரி அமிலங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை கொண்டு எப்படி இந்த தீயை அணைக்கிறாங்க. இந்த தீயை அணைச்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டினாலே எல்லாம் கருப்பு கலர்ல இருக்கும்னு நினைப்போம். அப்படி இல்லை, இது ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும். அந்த கருப்பு பெட்டி எப்படி பாதுகாப்பாக மீட்கப்படுகிறது? ஏன்னா அந்த கருப்பு பெட்டியில தான் விமான விபத்து நடைபெற்றதற்கான முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறது பதிவாயிருக்குன்னு சொல்லப்படும். அதனால அதை எப்படி பாதுகாப்பாக மீட்டு அதை எப்படி இந்த இடத்துல இருந்து ஓரமாக எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த விமான விபத்தில் சிதறி இருக்கக்கூடிய மனிதர்கள், பயணிகள், அவங்களை எப்படி பாதுகாக்கணும்ன்றதான் உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மருத்துவ குழுவினர் எவ்வளவு வேகமாக இந்த இடத்துக்கு விரைந்து வராங்க, அருகிலேயே அவசர சிகிச்சை அளிப்பதற்காக எப்படி ஒரு டென்ட் அமைச்சு மருத்துவ முகாம் அமைச்சு மருத்துவ சிகிச்சை வழங்குறாங்க உள்ளிட்ட விஷயங்களும், அதே போல காயமடைந்தவர்கள் உயிரிழந்தவர்களுடைய ஒவ்வொரு சடலங்களையும் அதே போல காயமடைந்தவர்களுடைய உடல்களையும் எப்படி இந்த இடத்துல இருந்து சேஃபர் சைடா எடுத்துட்டு போறாங்க உள்ளிட்ட முக்கியமான விஷயங்கள் இந்த ஒத்திகையில செய்து காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல எவ்வளவு துரிதமா இந்த தீயை அணைக்கிறது, அந்த இடத்துக்கு வேற யாரும் உள்ள வராத மாதிரி எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இவர்கள்லாம் மீட்பதற்காக என்டிஆர்எஃப் அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை குழுவினர் எவ்வளவு வேகமா விரைகிறாங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் தத்துரூபமா செய்து காட்டப்பட்டது. ஏதோ ஒத்திகை அதனால இப்படி கேஷுவலா பண்ணிட்டு போலான்ற இல்லாத மாதிரி ரியலிஸ்டிக்கா இந்த இடத்துல ஒரு விமான விபத்து நடந்த மாதிரியான ஒரு அரங்கேற்றத்தை இந்த இடத்துல இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை விமான துறை அதிகாரிகளும் அதே போல சிஏஎஸ்எஃப் மத்திய தொழில் பாதுகாப்பு துறை, தீயணைப்பு துறை, போக்குவரத்து காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, அதே போல என்டிஆர்எஃப் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட பலரும் இந்த இடத்துல ரியலிஸ்டிக்கா பண்ணி காமிச்சிருந்தாங்க. இது இப்போதைக்கு இந்த இடத்துல பேசு பொருளாகி இருக்கிறது. முக்கியமா இந்த ஒத்திகை அப்படிங்கிறது வருங்காலங்களில் விமான விபத்து இந்த மாதிரி நடக்கும் பொழுது அதுல இருந்து எப்படி இருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பது, உடனடியா எப்படி உதவிகள் அளிப்பது உள்ளிட்ட விஷயங்களுக்கு ஒரு முழு விழிப்புணர்வு கொடுக்கும்னு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமா சொல்லப்படுகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை.